சொல்லுங்க தம்பி. இந்த பொண்ணு இப்போ நான் லவ் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது வந்து அவங்க வீட்டில் வந்து இந்த பொண்ணும் கேட்டிருக்கா, எனக்கு அவனை கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி இந்த பொண்ணு மைனராக இருக்கும்போதே என் கூட வந்துருச்சு. வந்து நான் வேலை பார்க்குற கடையில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணையில் வந்துட்டு மைனராக இருக்கவும் பிரித்து வச்சிட்டாங்க. மகளிர் ஸ்டேஷன்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க. தம்பி இந்த மாதிரி ராஜ்குமாரா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் மேம் அப்படின்னு. போலீஸ்காரங்கெல்லாம் கடைக்கு வந்துட்டாங்க. வந்தோடனே என்னை இங்கேருந்து கூப்பிட்டு போனோன்னு அங்கே அடித்தாங்க. அடித்தோடனே வந்துட்டு அந்த பொண்ணு மைனர் பொண்ணை நீ இழுத்துட்டு வந்தியா அப்படின்னாங்க. அப்புறமேட்டு அந்த கடையில் இருக்க சிசி கேமரா வச்சு அவங்க கண்டுபிடிச்சாங்க. யார் உள்ளே வந்திருக்கான்னு பாருங்கள் சார் அப்படின்னோன்னே அந்த ஓனர் வந்து காட்டினா அப்படி அந்த பொண்ணு தான் கடைக்குள்ளே வந்திருக்கு, இந்த பையன் வெளியில் போகலாம் அப்படின்னோன்னே என்ன அந்த பொண்ணையும் ஸ்டேஷனில் வச்சு பிரித்து வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணை வந்துட்டு இப்போ மேஜர் ஆயிட்டேங்க, கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணீங்க. ஆமாம் மேம். என்ன அவசரம் அப்படி? அவசரம்னா மேம் அவங்க வீட்டில் அவ்வளோ சீக்கிரமாக ஸ்டெப் எடுக்கிறாங்க மேம். அந்த பொண்ணை என்ன கல்யாணம் ஸ்டெப் எடுத்தாங்க? அதாவது கல்யாணம் பண்ணி மேரேஜ் தர உன்னை பொண்ணு பார்த்தாங்களா யாராச்சும்? ரிலேஷனுக்கு கட்டி தரலான்னு இருந்தாங்க. நிச்சயம் பண்ணிட்டாங்களா? இல்லை மேம் பண்றதா இருந்தாங்க. ஒரு பையனுக்கு மேரேஜ். அப்படி என்ன அவசரம்? அவசரம்னு இல்லை மேம். அதாவது வந்துட்டு அவங்க வீட்டில் எவ்வளோ அந்த பிள்ளைய கஷ்டப்படுத்தியிருக்காங்க. என்ன கஷ்டப்படுத்தினாங்க? கஷ்டப்படுத்திருக்குன்னா வந்துட்டு அதை எப்படி சொல்கிறது சொல்லுங்க, பரவாயில்ல. அதை அந்த பொண்ணு மனசுலேயே சொல்லவும் முடியல. நீங்க சொல்லுங்க, என்ன கஷ்டப்படுத்தியிருக்காங்க? அது அவங்க மாமியாக இருக்காங்க. நான் அதனால் அவங்கள தப்பாக சொல்ல நான் பரவாயில்ல சொல்லுங்க. இல்லை நான் அதை சொல்ல விரும்பலை. பரவாயில்ல, அது தெரியணும்ல என்ன கஷ்டப்படுத்தினாங்கன்னு. அதாவது எப்படின்னா ஒரு பொண்ணாகவே அவங்க அந்த பொண்ணை பார்க்கறது இல்லை மேம். ஏன்? அது எப்படின்னு எனக்கு என்னன்னு தெரியாது. நான் அந்த பொண்ணை 2 வருஷமாக லவ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த 2 வருஷமாக நான் லவ் பண்ணுறதுலேருந்து அவங்க வீட்டில் வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு எப்படின்னா ஒரு அடிமை மாதிரி தான் வச்சுருக்காங்க. அதான் அவங்க சின்ன பொண்ணு எவ்வளோ வேணால் நல்லா கவனிச்சிக்கிறாங்க. இந்த பொண்ணு மேலே என்ன ஈகோ என்னன்னு தெரியல மேம். இந்த பொண்ணு வந்து அவ்வளோ கஷ்டப்படுத்துறது. நான் போன அந்த தெருவுக்குள்ளே உள்ள நுழைஞ்சா கூட சரி, நான் அந்த பையனை நீ பார்த்தியா கையை காட்டினா கஷ்டப்படுத்துறதுன்னா நான் உனக்கு சாப்பாடு போடலையா, இல்லை மேம் அதெல்லாம் துணி வாங்கி கொடுக்கலையா, ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்களா மேம்? அதாவது வந்து கஷ்டப்படுத்துறது வந்து துணியும் அது வேற பிரச்சனை மேம். மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு எப்படி மேம் சொல்ல முடியும்? அதாவது பெத்தவங்க அவங்க பொண்ணு 17 வயசுல 16 வயசுல லவ் பண்ணா அப்பா அம்மா கொஞ்சம் செய்வாங்க, திட்டதான் செய்வாங்க. அது ஓகே தான் மேம். நான் அது வரையும் இப்போ பிரிஞ்சுதான் மேம் இருந்தேன். இப்போ 7 எதுக்கு இந்த பொண்ணு, வை திஸ் கேர்ள், எதுக்கு இந்த பொண்ணை லவ் பண்ணீங்க? அதாவது வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி அந்த பொண்ணு மனசு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது எப்படி தெரியும்? எங்க அப்பா மனசு எப்படி தெரியும் அந்த பொண்ணோட? அதாவது வந்து எங்க அப்பா, நான் ஏன்னா அவங்க வீட்டு பக்கத்துல தான் நான் குடியிருந்தேன் மேம். அப்பா வந்து எங்க அப்பா அம்மா மேல அவ்வளோ அன்பா இருப்பா. எனக்கு அவங்க அந்த பொண்ணு வந்து எங்க அப்பா அம்மா மேல அன்பா இருந்ததுனால என் பாப்பா மேல எல்லாத்து மேல அன்பா இருந்தா. உங்களுக்கு எதுக்கு அவரை பிடிச்சிருந்தது? எங்க அவங்க லவ் பண்றேன்னு சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி வீட்லயும் இதே மாதிரி டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்களா. அதுக்கப்புறம் இவங்க என்கிட்ட நல்லா ஒரு வேர்டு பிடிச்சிக்கிறாங்க, டார்ச்சர். இல்லை மேம் டார்ச்சர்னு வந்து அவங்கள வந்து லவ் பண்றேன்னு அவங்க ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தாங்க. நான் ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ணேன். அப்புறம் வீட்லயும் இதே மாதிரி என்னை வந்து அந்த பையனை லவ் பண்ணாத போதே பண்ற அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு 2வது இவங்க என் மேல, எங்க வீட்டோட இவங்க அதிகமா என் மேல பாசம் காமிச்சாங்க. எங்க வீட்லயே தான் இருந்தாங்க. கற்பகமா சுதாவா சாமுவல்? 2 பேரும் தான் மேடம் பார்க்கணும். ஒருத்தர் சரி, 2 பேரும் சேர்ந்து வாழறதுக்கு முடியாது. 2 பேரும் சேர்ந்து வாழறதுக்கு இவங்க கூட தான் வாழ்வேன் மேடம். அவங்க கூட அவங்களோட வாழ்ந்தவங்க, தாலி கட்டினவங்க, பிள்ளை இருக்க என்ன பண்ணுவேன்? அப்போ வாழ்ன 2 பேரும் பார்த்துன்னா ஒத்துக்க 2 பேரும் மாட்டேன். எப்படி வாழ முடியும்? நீனா தெரியல, எப்படி 2 பேரும் வாழ முடியும்? நான் சம்பாதிக்கிறது எதுக்கு ஆள் கொஞ்சம் கொடுப்பேன். எல்லாம் இருந்தாலும் அது மாதிரி வாழ்ந்து பிள்ளையெல்லாம் அனாச்சி ஆகல. நீ தான் இப்போ நீயே தான் எல்லாம் பேசிக்கிற. இப்ப அவனுக்கு 3 வயசு, எதுவும் தெரியாது. 20 வயசான செருப்பு அடிப்பான். மருந்து குடிச்சு எடுத்துருவேன். அந்த பொண்ணு கூட சமாதானம் சொல்ல பாப்போம். தெரியல. அப்ப என்ன நியாயம் உனக்கு படுது? இவருக்கு என்ன தெரியுமா, கற்பகத்தோட வாழறதுக்கு இவ்வளோ இஷ்டம். அவங்க எல்லாத்துக்கும் அடங்கி போயிடுறாங்க. அவர் தண்ணி அடிச்சா ஓகே, ட்ரக் அடிச்சா ஓகே, அவங்களே சம்பாதிச்சு போடுறாங்க, வேலை போடுறாங்க. வசதியா உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு ஆள் இருந்தா போதும், சோறு போட்டுறாங்க, எல்லாம் செஞ்சிடறாங்க. ஆமா, வேற என்ன அவங்க கதிகேடு, அவ தலையெழுத்து, வேற என்ன வழி? நான் இப்போ சண்டை போடும் மேடம். இப்போ 2 வாரத்துக்கு முன்ன சண்டை போட்டேன். இப்போதானே உடம்பு சரியில்லாத வந்தேன். மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சிட்டியே.
நீ குடிச்சிட்டு இது மாரி ஆனதுக்கு உங்க அம்மா தங்கச்சி நிமிஷம். என்ன திட்டுறாங்களேன்னு கேட்டேன் மேடம். ஃப்ராங்க் ஒரு விஷயம் சொல்றீங்களா? இவங்க மேல அவ்வளோ பாசம் இருக்குல்ல உங்களுக்கு, அவங்களும் உங்க மேல பாசம் வச்சிருக்காங்கல்ல, எப்படி இன்னொரு பொண்ணு கயித்துல தாலி கட்டினீங்க தெரிஞ்சுக்கலாமா? அதுதான் மேடம். அது என்ன அப்படி ஒரு ஆசை, கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏமாத்திட்டு போயிடலாம். ஒரு நிமிஷம். ஏன் தாலி கட்டினீங்க? அது எப்படி இன்னொரு லவ் வந்தது? இவங்க மேல பாசமா இருக்கும்போது, லவ் இருக்கும்போது எப்படி இன்னொரு பொண்ணை லவ் பண்ண முடிஞ்சது? தப்புதான் மேடம் அது. எப்படி முடிஞ்சது? நீங்க கல்யாணம்னு பண்ணும்போது கற்பகத்தை சொன்னீங்களா? இல்ல எதுக்கு கல்யாணம், இந்த பொண்ணை எதுக்கு கல்யாணம் பண்ணீங்க? அப்போ நீங்க அந்த பொண்ணை கற்பகத்தை வைஃபா நினைக்கல. இதுதான் நினைக்கிறேன். அப்படியே சொன்னா கல்யாணத்துக்கு- மேடம் என்கிட்ட சொன்னா. கல்யாணம் வாரிசு ஒரு இடத்துல, இவங்க அந்த மாதிரி இல்ல, புரியுதாமா? அப்படிதான் அவங்க அம்மா போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து சொன்னாங்க. அதுதான் அப்படியே மேட்டர். வேண்டிய சொன்னா. அதான் சும்மாதான் அது. அப்படி சொன்னான்னு தான் சொல்லி சொன்னாங்க. அவன்கிட்டயே கேளுமா, உண்மையே சொன்னான். இதே சுதா கற்பகத்தை மாதிரி எதிர்த்து பேசாம ஒரு மாதிரி இருந்திருந்தான்னா உங்க கூட இருந்துட்டு அவங்கள விட்டுருப்பாரு. குழந்தை வேணும்னு ஆசை வந்ததா உங்களுக்கு? உண்மையை சொல்லணும் என்கிட்ட, அப்படிலாம் இல்லை மேடம். உண்மையை சொல்லணும். எதுக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணீங்க? சரி, இவங்களும் தான் நான் லவ் பண்ணாங்க. ஊருக்கு போனேன். நீங்க எதுக்கு அவளை லவ் பண்ணீங்க? இல்லை மேடம், நான் சும்மா தான் தச்செல்லாம் பேசினேன் மேடம். அது இந்த அளவுக்கு தச்சையெல்லாம் பேசினா கல்யாணம் கொண்டாட்டி ஆகி இருக்கும்போது இன்னொருத்தர் மேல லவ் வருமா? உங்க கூட வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவங்க லவ் பண்ணாங்களா யாரையாரையும்? ஏன் தச்சையெல்லாம் பேசி லவ் பண்ணியிருக்கலாம்ல? வராதுல்ல. பொண்டாட்டின்னு ஒருத்தி கல்யாணம் பண்ணி அப்பா அம்மாவை சந்தோஷப்படுத்திக்கலாம்னு நினைச்சிங்களா? குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைச்சிங்களா? சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. அப்பதான் அதை சால்வ் பண்ண முடியும். பையன் பசங்க வேணும். பசங்க வேணும், இதுதான் உண்மை. இப்போ புரிஞ்சதா எவ்வளோ தூரம் நீ ஏமாந்துருக்கீங்க? புரியுறதா? மறுபடியும் அவர் ஒன்று ஏமாத்தலாம். இன்னொரு பொண்ணு சைக்கிள் ஓட்டிட்டு சுதா போனா மாதிரி அழகா பாவாடை சட்டையெல்லாம் போட்டுட்டு துரு துருன்னு போனா அவருக்கு ஆசை வரும். அப்புறம் அந்த குழந்தை தான் நம்ம கூட இல்லையே, இன்னொரு குழந்தை பெற்றுக்கலான்னு அவருக்கு மறுபடியும் இன்னொரு ஒரு பொம்பளை பிள்ளை வேணும்னு ஆசை வரும். அதெல்லாம் பார்த்துப்பியா நீ? நிஜமாவே உங்க மேல பாசம் இருக்குன்னு நினைக்கிறியா? பாசம் வச்சிருந்தாரு தான் மேடம். ஆனால் அந்த பாசத்தினால தான் நம்பினேன் நான். நம்பிக்கையாக இருந்தேன். ஆனால் இந்த மாரி பண்ணிட்டு வருவாருன்னு எனக்கு நான் நம்பவே இல்லை மேடம். இப்போ நம்புறியாமா? இப்போ அவரோட வாழணும்னு ஆசைப்படுறியா நீ? எதனால? இல்லை மேடம், பொம்பளை பொண்ணு வச்சிருக்கேன், எல்லாமே இவர் தான் மேடம் இருந்து செய்யணும். அதெல்லாம் அவர் மேல இருக்கிற பாசத்தினால இல்லை, எல்லாமே இருக்குது மேடம். பையனுக்கு என்ன வயசாச்சுமா? பையனுக்கு 15 ஆகுது மேடம். அவங்களுக்கு தெரியுமா பசங்களுக்கு அப்பா இல்லை, இது அப்பா இல்லைன்னு தெரியுமா? பையனுக்கு வந்து ரொம்ப நாளாக தெரியாது, இவர் தான் அப்பான்னு தெரியும். இவரே தான் சண்டை போட்டு ஒரு வாட்டி சொன்னார். பையன்ட்டியா? என்னடா சண்டையில் சொன்னார், சண்டையில் நீ ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டு வந்தவ தான் அப்படின்னு சொல்லி அவன் அப்போ 8வது நம்ம படிக்கும்போது சண்டை. சரி, இவர் வந்து அவங்க கட்டாயப்படுத்தி, நான் கற்பகம் உங்ககிட்ட ஒரு விஷயம் மட்டும் கேட்டுக்கிறேன். இவங்க கட்டாயப்படுத்தி அவர் கல்யாணம் பண்ணல. ஆனால் அவங்களும் அதான் மேடம் சொன்னாங்க, லவ் பண்ணா கல்யாணம் பண்ணி வச்சோம். லவ் பண்ணார்ல, லவ் பண்ணது தப்பா சரியா? தப்பு தான் மேடம். அப்ப எப்படி நீ மறுபடியும் அவரை நம்புற? நம்ம அவரை விடக்கூடாதுன்னு நினைக்கிறேன், உன்னோட ரைட்டுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் அவர் மேல ரொம்ப பாசம் தான் மேடம், விட்டு கொடுக்க முடியல. நீங்க ஏன் கண்கள் இருக்குங்கிறீங்க? சும்மா அது. சரி, இப்ப நீங்க சொல்லுங்க உங்க நியாயம். இப்ப கற்பகன் சொல்றா அவர் செஞ்சது தப்பு தான், நான் அவரை விட்டு கொடுக்க முடியல, அவர் மேல அவ்வளவு பாசம் சொல்றாங்க.